அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் கணிப்பொறி சார்ந்த டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தற்போது ரயில்வே துறையில் ஆர்ஆர்பி மூலமாக ஜூனியர் இன்ஜினியர் என்று சொல்லப்படும் ஆர்ஆர்பி ஜேஇ பதவிக்கான ஆன்லைன் விண்ணப்பம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் வெளியாகியுள்ளது. மற்றும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மற்றும் நீங்கள் எந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றும் நீங்கள் டிப்ளமோவில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது போல் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகியுள்ள ஆர்ஆர்பி ஜேஇ பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் நீங்கள் பிஎஸ்சி இயற்பியல் அல்லது வேதியியல், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டில் ஏதேனும் ஒன்று மேஜராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்ஏ என்று சொல்லப்படும் கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள 21 ஆர்ஆர்பி மண்டலங்களிலும் ஒரு நபர் இந்தியா முழுவதும் ஏதேனும் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆர்ஆர்பிக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா டோட்டலாக எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். எனவே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் மீடியம் கம்ஃபர்டபுள், தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிங்க. தமிழை சூஸ் பண்ணால் தமிழ் மட்டும் தான் வரும், இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். எல்லா ஜோன்லையுமே இந்தியா ஃபுல்லாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி திருவனந்தபுரம். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று ஆர்ஆர்பிக்கு, ஒரு ஆர்ஆர்பிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். அதனால் எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. மற்றும் தற்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் வெளியாகி ரன்னிங்கில் போய்கொண்டுள்ள அனைத்து ரயில்வே என்சிஆர்டி வாலி முன் புத்தகம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. வாலி முன் புத்தகம் தேவைப்படுறாங்க, திருச்சிக்கு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டர் செஞ்சால் இந்தியா போஸ்ட்டு, கொரியர், தபால் மூலம் பெறலாம். வாலி முன் புக்கு இண்டெக்ஸ் பேஜ் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. வாலி முன் புத்தகத்திற்கும் டூ புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் கண்டென்ட் மாறுபடும், அதாவது சப்ஜெக்ட் வைஸ் டாபிக்ஸ் மாறுபடும். சரிங்களா? நீங்கள் கேள்வியை புரிந்து கொண்டு எக்ஸாமில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்கப்படுகிற அந்த கொஸ்டின் பேட்டர்னை சிம்பிளாக இந்த புக்கு மூலம் புரிஞ்சுக்கலாம். மற்றும் மிக விரைவில் மந்த்லி டெஸ்ட் சீரியஸ் புக்கு, செல்ஃப் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரியஸ் புக்கு வெளியாக உள்ளது. மற்றும் வால்யூம் 2 புக்கோட கண்டென்ட் இண்டெக்ஸ் பேஜ் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த செல்ஃப் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 நிமிடங்களில் உங்களின் மெமரி பவர் மற்றும் ஸ்பீடு 90 நிமிடங்கள், ஆர்ஆர்பி எக்ஸாம் 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் அப்படின்னா அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய நினைவுத்திறன் மற்றும் ஸ்பீடு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டினை பார்த்தவொடனே அடிக்கிற அளவுக்கு உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மற்றும் டாபிக் வைஸ் கண்டென்ட் வைஸ் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து எம்சிக்யூ என்று சொல்லப்படும் அப்ஜெக்டிவ்